இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். வந்துட்டாயா வந்துட்டாயா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரியா வந்துட்டாருன்னு சொல்லி என்ன பண்ணிச்சு, இன்னைக்கு வந்து குற்றாலம் செல்வழியில் இருக்கின்ற இயேசு விடுவிக்கிறார் ஜெபமலையில நடந்த 1000 ஆண்கள் கூடுகையில நான் இருக்கேன் பாரு, வந்துருவேன்னு சொன்னல, வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு நமது வராத தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல கமிஷரி வரப்பிரசாத் ஐயா கெத்தா வந்து இறங்கி என்ன பண்ணாங்க, ஒரு பிரேயரை பண்ணிட்டு ஒரு சின்ன மெசேஜும் கொடுத்துருக்காங்க. உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு ஆவிக்குரிய கூட்டம் தான். ஆனாலும் அரசியல் இருந்தது, அடக்கி வாசிக்கப்பட்டது. அது எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக நடைபெறுகிற ஒரு கூட்டம் தான். அதனால இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல தற்போது இருக்கிற நிர்வாகியிடம் அனுமதி பெறாமல், அதுபோல மேலாளரிடம் அனுமதி பெறாமல் நடைபெற்றதால வந்து பாத்தீங்கன்னா இங்கு ஆயர்களும் பாத்தீங்கன்னா சிலர் தான் வந்திருந்தாங்க. அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு அணியில் தீவிரமாக இருந்தவர்கள் தான் வந்திருந்தாங்க. குறிப்பாக இதுல வந்து பாத்தீங்கன்னா மேடையில நீதிபதி ஐயா அவர்களால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட, அதாவது தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமது மாடரேட்டர் இருக்குது. மாடரேட்டரையும் எப்படியாவது என்ன பண்ணுங்க, இதை வந்து இந்த சஸ்பென்ஷன் என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முன்னாள் பொருளாளர் டேவிட் ராஜ் ஐயாவும் என்ன பண்ணிருக்காங்க, மேடையில ஏற்றி அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, பிரைஸ் கொடுக்க வச்சிருக்காங்க. சோ இது இதுல தெரிதல உங்களுக்கு அரசியல் இருக்கு. அது போல பாத்தீங்கன்னா அந்த அணியின் தலைவர் முன்னாள் லே செயலர் புன்னகை அரசர் ரொம்ப மகிழ்ச்சியா சிரிப்போட என்ன பண்ணாங்க இருந்தாங்க. ஆனா கீழே தான் இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா, மேல மேடையில ஏற்றினதா தெரியல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அங்க ஒருத்தர் பெரம்பலூர் ஒருத்தர் இருக்காங்க, இருந்து நம்ம ஏதாவது சொல்லிட்டு நடப்பான், எத்தனை கீழே இருக்குன்னு சொல்லிட்டு கீழே உட்கார வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்க டீம் வரப்பிரசாதையா கூட டீமா நம்ம உட்காந்தாங்க, ஹாப்பியா இருந்தாங்க. புன்னகை அரசர் அப்படிங்கிறது உண்மைதான், ரொம்ப மகிழ்ச்சியா என்ன பண்ணாங்க இருந்தாங்க. இப்போ வந்து இன்னொரு லீடர் உண்டு இல்ல, அவங்களும் டீம் ஆன் பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாமே. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் ஐக்கிய சங்கம் அப்படிங்கிறது நம்ம தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் நடக்கிறது தானே. வந்து முடிக்கலாம் வெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டிசி இருக்காங்க பாத்தீங்களா, கெத்த பாத்தீங்களா, 6 கவுன்சிலர் பண்ணுங்க அடிச்சு தூக்கி இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி இருக்கலாம், வெயிட்ட காட்டிருக்கலாமே, ஏன் வரல? நான் கூட வருவாங்கன்னு நினைச்சேன். ஒருவேளை இது வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டரோட அனுமதி பெறாம நடக்குது, நம்ம போய் தேவையில்லாம என்ன பண்ணிடக்கூடாது, நம்மள இழுத்து விட்டுறக்கூடாது, தெருவுன்னு சொல்லி வரல, என்னமோ தெரியல. சரி, எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கலந்துதான் நடக்குன்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணிருக்கலாம், ஒருவேளை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் வரப்பிரசாத் ஐயா தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சினாடால வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துக்கு நியமிக்கப்பட்ட கமிஷரி. அவரை என்ன பண்ணிக்கலாம், மரியாதை நிமித்தமா சந்தித்திருக்கலாம். சந்திக்கவில்லை என்பதற்கும் பாத்தீங்கன்னா உண்மையிலே இது வந்து அரசியல் சார்பாக இருக்குது என்பதை நம்மளும் சொன்னோம். அதனால வந்து சந்திக்காம இருந்திருக்கலாம். எது எப்படியோ இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா ஜெபமலையில் நடந்த இந்த 1000 ஆண்கள் கூடுகை அரசியல் வந்து அடக்கியே வாசிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்விய கூட்டமா தான் நடந்துச்சு. வந்தவங்களும் பாத்தீங்கன்னா ஜாலியா என்ன பண்ணாங்க, வந்து கலந்து கொண்டு வந்து அப்புறம் என்ன பண்ணாங்க, முடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு நாள் இன்ப சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி போய் என்ன பண்ணாங்க, வரும்போதே பாத்தீங்கன்னா சாப்பாடு மெனு எல்லாம் போட்டு என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. எங்க ஊர்ல வந்து மக்கள் என்ன பண்ணாங்க, போய் முடித்து விட்டு குற்றாலத்தில் குளித்து விட்டு குதூகலமாக என்ன பண்ணிருக்காங்க, ஊருக்கு திரும்பி இருக்காங்க. மகிழ்ச்சி தான். ஏன்னா வந்து அவ்வளவுதான் சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சோ சந்தோஷமாக இருப்பதற்காக இந்த 1000 ஆண்கள் கூடுகை இங்கு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க. அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களும் அடக்கி வாசித்திருக்கார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் கமிஷரி வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில தான் ஸ்டே பண்றாரு. அநேகமா பிளாஸ்ல தான் என்ன பண்ணுவாரு, ஸ்டே பண்ணுவாரு. அங்க வச்சு நிறைய பிளான் பண்றதை நான் கேள்விப்படுறேன். குறிப்பாக நாளைய தினம் கூட இருக்கின்ற இந்த ஆயர்கள் கூடுகை வந்து மில்லர்புரம் சர்ச்சில் கூட இருக்குது. இது வந்து சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு அணியினர் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி கட்ட தேர்தல் தான் இருக்குது. அதுக்கு முன்னால இவர் என்ன பண்றாரு, இந்த கூட்டத்தை கூட்டி, ஏன்னா ஒரு 1000 பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு அவங்களுக்கு இருக்கு, ஒரு டிசி அவங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு என்ன பண்ணுவாரு, ஓட்டு சேகரிக்கிற வேலையும் அது போல குழப்பங்களை விளைவிக்கிற வேலையும் செய்வாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு அணியினர் என்ன பண்றாங்க, சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இன்னொரு அணியினர் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிஷப், அவர் தான் கமிஷரி, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணலாம், கூட்டலாம், கூட்டி என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஆயர்களுக்கான கூட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அங்க வந்து அரசியல் நிலைப்பாட்டுக்காகவோ அரசியல் சார்பான சில தகவல்கள் கொடுப்பதற்காக கூட்டினா கண்டிப்பா வந்து பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது ஒரு அணியினர் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமாக துடை தெரியப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயர்கள் தான் பண்ணுது, அவர்களுக்கு அதிகமா இருக்காங்க. காரணம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல ஆயர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அவர்களை இஷ்டத்துக்கு அலைய விட்டதால உண்மையிலே பாத்தீங்கன்னா கடந்த நிர்வாகத்தில் இருந்தவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா ஆயர்கள் என்ன பண்றாங்க, ஒருதலை பட்சமாக சப்போர்ட் பண்றாங்க. இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிற அணியினருக்கும் பாத்தீங்கன்னா ஆயர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா
அண்ணன் எப்படியா வந்தா நமக்கு என்ன பண்ண நன்மை நடக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா இடைப்பட்ட ஆயர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி வாயே திறக்க கூடாது, சத்தங்காட்டமா போயிட்டு சத்தங்காட்டமா வந்து சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த மனநிலையில வருவாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா நாளைய கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வந்து கொஞ்சம் பட்டவர்த்தமாக வெளிப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா சில பாஸ்டேட் சேர்மன்ஸ் கூட நம்ம போடலாம், கவுன்சில் சேர்மன் கூட நம்ம ஒரு அசைச்சு பார்க்கலாம். ஏன்னா வந்து தற்பொழுது அந்த கவுன்சில் சேர்மனா இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் நியமித்தவர்கள் தான். அவர் கூட நம்ம மாத்திட்டு புதுசா என்ன பண்ணோம் நாங்க போடுறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. ஆனா அது வந்து தவறானது அப்படிங்கிறத நான் கருதுறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் முடியல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் வரைக்கும் அவர்கள் தான் இருக்கணும். ஆனா இவர்கள் அதை மீறி சில அரசியல் நிலைப்பாடுகளை செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். சில தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது, எது உண்மையா தெரியவில்லை. ஆனால் நாளை நடக்கின்ற அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறதாக இருக்கின்ற அந்த அணியினர் வந்து பாத்தீங்கன்னா சில அழுத்தங்களையும் சில எதிர்ப்புகளையும் கொடுப்பதற்கு வாய்ப்பும் இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாளை தின கூட்டம் எப்படி நடக்கிறது என்று நமக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஆயர்கள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அவங்க நடக்கிற விஷயங்களை நமக்கு தெரிவிப்பார்கள். அதற்கு பிறகு நான் என்ன தகவல் தெரிவிக்கிறேன். எது எப்படியோ தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல ஆன்மீகத்தின் தலைவர் வரப்பிரசாத் ஐயா வந்த பிறகு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அணியினருக்கு, அதாவது முற்றிலுமாக அகற்றப்பட்ட அணியினருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி அப்படி முகத்துல துளிர் விடுகிறது. நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, அதாவது நமக்கு 2 கண் போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கண்ணாவது பேருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தோத்துட்டோம், அந்த கடைசி கிட்ட தேர்தல் மட்டும் நடந்துடக்கூடாது, அவன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்க என்ன பண்றாங்க, ஊக்கமாக ஜெபிக்கிறார்களோ போல தெரிகிறது. எனவே இது போலயே அப்படி போயிட்டோம், அதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படியே போட்டு கூட என்ன பண்றாங்க அவங்க நினைக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை அது கிடையாது. நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் மிக விரைவில் இங்க வரணும். அப்படி வந்தால்தான் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நலத்திட்டங்கள், எதிர்பார்க்கின்ற நன்மைகள், கல்வி நிலையங்கள், ஆலயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீரமைக்கப்படும், புனரமைக்கப்படும். அதற்கு வந்து நிர்வாகம் நிச்சயமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தேவை. அதற்காக நம்ம ஜெபிப்போம், காத்திருப்போம். நமது கூட்டமும் வருகிற சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல புதுக்கோட்டையில் உள்ள இந்த ஏதேன் ஹால்ல வந்து நடக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வாலிபர்கள் பெருமளவில் வந்து கூடிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தான் அந்த தாகம் வேணும். இப்போ எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிச்சு, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 50 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ இப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணும், இந்த திருச்சபைகள் இப்படி அழிகிறதே, மிஷினரிகளால் தியாகத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த திருச்சபைகள் இப்படி போனால் நாளைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு தாகத்துலதான் நாங்க பேச ஆரம்பிச்சோம். ஆனா வந்து இதை நாங்க எந்த அளவுக்கு நாங்க கொண்டு போறது இல்லை. இதற்கு நிச்சயமாக துணை தேவை. வாலிபர்கள், அதாவது அவர்கள் தான் எதிர்கால தூண்கள், அவர்கள் வந்தாதான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த திருமண்டல தாகத்தை உங்களிடத்தில் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இதை உலகெங்கும் கொண்டு செல்வீர்கள். இந்த வரலாற்று பின்னணியம் கொண்ட இந்த சிஎஸ்ஐ திருச்சபைகள் நிச்சயமாக அழிவு பாதையிலிருந்து மாற்றி வளர்ச்சி பாதைக்கு திரும்பும் என்பது எனது அழிக்க முடியாத, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. எனவே நீங்கள் வாருங்கள், உங்களுக்கும் பேசுவதற்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம். எனவே அனைத்து சபைகளிலிருந்து வாலிபர்கள், பெண்கள் எழுந்து வந்து இந்த கூட்டத்தை ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா 10ல இருந்து 1 மணி வரைக்கும் தான், கொஞ்சம் 7 9 வரைக்கும் வந்துருங்க. வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆராதனைகள் போல இருக்காது, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற ஆராதனை. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு கூட்டம் தான். அது நான் சொல்றது பார்த்தீங்கன்னா புரட்சிகரமாக நம்ம பேசிக்கிட்டே இருந்தா அது என்ன பண்ணும், கம்யூனிஸ்ட் ஆகிப்போம். அதே நேரத்துல ஆன்மீகம் இதுல இணையும் பொழுது பாத்தீங்கன்னா இது வந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு இயக்கமாக மாறும். அதுதான் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மீட்பு இயக்கம் செய்கிறது. இது வந்து அரசியல் இயக்கமாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் இயக்கம் அல்ல. கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒன்லி தீவிரவாதமாக இருக்கும். ஆனா நம்ம வந்து அப்படி இல்லை, ஆன்மீகத்தோடு இணைந்து இந்த மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறோம். அதைத்தான் கர்த்தரும் விரும்புகிறார். எனவே வருகின்ற சனிக்கிழமை 17ஆம் தேதி நடக்கிற இந்த கூட்டத்திலே அனைவரும் வந்து கலந்து கொண்டு ஆண்டவரின் ஆசையை பெற்று இந்த திருமண்டலத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தாரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நாட்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம்.